பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், பிரமிட் ஆன்மீக மன்றம் இயக்கங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோத்துக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பத்ரிஜியின் லாக்டவுன் செய்திகள்ல 10வது பகுதி தான் பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சத்சங்கம்னா என்ன, ராமாயண கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஆன்மீக அடையாளங்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து ஆன்மீக கல்வி, அதுல பின்பற்றக்கூடிய சில சித்தாந்தங்கள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சத்சங்கம்னா என்ன அப்படின்னா, சத் கூட்டல் சங்கம்னு பிரிக்கலாம். அதாவது சத் அப்படின்னா சத்தியம், சங்கம் அப்படின்னா உடனிருத்தல். அதாவது சத்தியத்தோட உடனிருத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப சத்தியத்தோடு உடனிருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் மூலம் அப்படிங்கிறது சத்தியம் அல்லது உண்மை. அப்போ நம்மளோட தன்மையின் இருத்தல் மூலம் கூட அந்த சத்தியம் தான். அதனை அடைதல் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ சத்தியம் தெரிந்த மக்களோட இணைந்து இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பயங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். ஆதிசங்கரர் கூட பஜகோவிந்தத்துல ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவாதம தரணே நௌகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல திரிஜகதி அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா 3 உலகங்கள்ல குறிக்குது. நம்ம மனிதர்கள் உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கும். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானா, மணிப்பூரகா, அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்னிய சக்கரம் சொல்லிட்டு 6 சக்கரங்கள் இருக்கு. அதுல மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான, மணிப்பூரக சக்கரங்கள் உலகங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது 3 சக்கரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 3 உலகங்கள் திரிஜகதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூலாதார, சுவாதிஷ்டானா, மணிப்பூரக சக்கரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீதி 3 உலகம், அதாவது அநாகத, விசுத்தி, ஆக்னேய சக்கரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கூட சத்சங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டான, மணிப்பூரகம் சக்கரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்க. அப்போ அவங்க அறியாமையில இருந்து, துக்கத்துல இருந்து வெளிவரணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா, அநாதகத, சுவாதிஷ்டான, அநாகத, விசுத்தி, ஆக்னேய சக்கரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கூட இணைந்து சத்சங்கம் பண்ணணும். ஏன்னா இந்த அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க. விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து புத்தகத்தை வாசிக்கிறாங்க. ஆக்னேய சக்கரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தியானம் பண்றாங்க. மீதி 3 உலகங்கள் இருக்குது இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், ஆனா மணிப்பூர சக்கரம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தியானம் பண்றது கிடையாது, புத்தகங்கள் வாசிக்கிறது கிடையாது, மௌனங்கள் அப்படிங்கிறது கடைபிடிக்கிறதும் கிடையாது. அதனால நம்ம எந்த நாட்டுல பிறந்தாலும் சரி, எந்த சமூகத்துல பிறந்தாலும் சரி, நம்ம போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது அந்த ஒண்ணுதான், அந்த ஒருமைதான். அப்ப நம்ம எந்த மாதிரி சமூகத்துல சேரணும் அப்படின்னா, சத்சங்கம் பண்ணக்கூடிய சமூகத்துல நம்ம சேரணும். சத்சங்கம் மூலியமா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம பரமார்த்தத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சஜ்ஜனர்கள் அப்படின்னா யார குறிப்பாங்க அப்படின்னா, சத்தியம் தெரிந்த மக்களை வந்து சஜ்ஜனர்கள் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த உலகம் தான் உண்மை, இந்த பௌதீக உடல் தான் உண்மைன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த உலகத்திலேயே தான் இருப்பாங்க. இல்ல ஆன்மாதான் சத்தியம், ஆன்மீகம் தான் உண்மைன்னு இருக்கிறவங்க ஆன்மீகத்துல இருப்பாங்க. இப்போ ஆதிசங்கரோட பேரண்ட்ஸ் கூடவும் கோவில் வச்சிருந்தாங்க. என்னதான் கோவில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் அவங்க ஊர்ல சஜ்ஜனர்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத வந்து நம்பிட்டு இருந்தாங்க. சத்தியம் தெரிந்த மக்கள் அவங்க ஊர்ல யாரும் இல்லாதனால ஆதிசங்கரர் கூட சஜ்ஜனர்களா ஆனாங்க. நம்ம எல்லாருமே சொர்க்கம், நரகம்னு சொல்லி ஏதோ ஒரு இடம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சு பார்ப்போம். சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்மளோட எண்ணங்கள் தூய்மையா அந்த ஒழுங்கான முறையில வச்சிருந்தோம் அப்படின்னா, அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ். அத வந்து அந்த பெர்ஃபெக்ட்னஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் சொர்க்கம்னு சொல்லலாம். இப்ப நரகம் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்துச்சு, இல்ல மத்தவங்கள நெகட்டிவா பாக்குறதுல இருந்துச்சுன்னு நாம நரகத்துல போய் சிக்கிப்போம். அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுதான். அது சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது ஒரு இடமா தள்ளி வச்சு பார்க்காம, நம்மளோட எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத அந்த புரிதல் வந்து நாம கொண்டு வந்துக்கணும். அடுத்து ஸ்லோகம் அப்படின்னா சஜ்ஜனர்கள் இருக்கும் அந்த லோகத்துக்கு போறதா ஸ்லோகம். சாங்கீசம் அப்படின்னா சஜ்ஜனர்கள் இடத்திற்கு செல்றது. சாரூபம் அப்படின்னா சஜ்ஜனர்கள் ரூபமாகவே ஒன்றி இருப்பது. சாத்தியம் அப்படின்னா சஜ்ஜனர்களாகவே உருவாகிறது. இந்த ஸ்லோகம், சாமீசம், சாரூபம், சாத்தியம் இது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்றாங்க. இப்ப பிஎஸ்எஸ்எம் கூட சத்சங்கம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சத்சங்கம் மூலியமா நம்ம ஒரு சஜ்ஜனர்கள் இருக்கும் இடத்திற்கு போறோம்.
அப்ப நாமளும் சஜ்ஜனர்களா மாறத் தொடங்குவோம். இந்த உலக மக்கள் அனைவரையும் நம்ம சஜ்ஜனர்களா நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம முயற்சியா இருக்கணும். அப்ப எல்லாருமே உலகத்துல சத்தியம் தெரிந்த மக்களா வந்து மாற ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த உலகமே வந்து ஒரு ஆனந்தமயமான நிலைக்கு நாம போவோம். சரி, இப்ப நம்ம லாக்டவுன் வந்ததுல இருந்து, நம்ம வந்து ஃபேமிலிய விட்டுட்டு போய் எங்கேயாச்சும் போய் சத்சங்கம் பண்ணணும். நம்ம குடும்பத்த பார்க்க முடியாம போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப லாக்டவுன் வந்ததுனால தான் நெறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால, Zoom மீட்டிங், Google மீட் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம ஃபேமிலிய விட்டுட்டு போகாம சம்சாரத்திலிருந்து சத்சங்கம் பண்ணி நம்மனால நிர்வாணம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்து ராமாயண கதாபாத்திரங்கள்ல நெறைய ஆன்மீக அடையாளங்கள் இருக்கு. இப்ப தசரதர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய தசரதர் அப்படிங்கிறதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா 10 ரதங்கள் என்று பொருள். அதனால தான் அவங்க வந்து அயோத்தியாவ வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. சுமித்ரா, கௌசல்யா, கைகேயி அப்படிங்கிறவங்க. கௌசல்யா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, நல்ல குணத்துடன் இருப்பவள் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால தான் அவங்க நல்ல குணமுடைய ராமன் அப்படிங்கிற பையன பெத்தெடுத்தாங்க. கைகேயி அப்படிங்கிறவங்க காயம், உடல் சார்ந்து இருப்பவள் அப்படிங்கிறது பொருள். அதனால தான் அவங்க எப்பயுமே வந்து செல்ஃபிஷ்ஷா இது என்னோட கணவன், என்னோட பையன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. சுமித்ரை அப்படிங்கிறவங்க வந்து 2க்கும் இடைப்பட்டவங்க. நல்ல குணத்துடனும் இருப்பாங்க. அப்புறம் உடல் ரீதியாவும் இருப்பாங்க. அதனால தான் பரதன் கூட இருக்கும் சத்ருகனனும், ராமன் கூட இருக்கும் லக்ஷ்மணனையும் மகன்களா வந்து பெத்தெடுத்தாங்க. ராவணனுக்குமே 2 கதாபாத்திரங்கள் இருக்கு. கும்பகர்ணன், விபீஷணன். கும்பகர்ணன் அப்படிங்கிறவங்க உடல் மற்றும் தமோ குணத்துல இருக்கிறவங்க. விபீஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து புத்திசாலித்தனமாவும், சாத்வீக குணத்துடன் இருக்கிறவங்க தான். இப்ப ராமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராமர் வந்து தர்மத்த ரொம்ப காத்தாங்க. அவங்க ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருந்தாங்க. தர்மராஜ்யத்தின் சின்னம் கூட நம்ம சொல்லலாம். சீதா மாதாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. இயற்கையை ரொம்ப நேசிச்சாங்க. தியானம் ரொம்ப பண்ணுவாங்க. அவங்க பிறக்கற முன்னாடியே 18 வருடங்களா தியானம் பண்ணிட்டு தான் பிறந்தாங்க அப்படிங்கிறது கூட நம்ம படிச்சிருக்கோம். அப்ப வந்து அவங்க அசோகவனத்துல வந்து துன்பப்பட்டாங்களா அப்படின்னா இல்ல. அவங்க அங்க தியானம் தான் பண்ணாங்க. உணவு, தண்ணீர் இன்றி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப தியானத்தால நம்மளுக்கு எதையும் சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம இது மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ராவணன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராவணன் வந்து எவ்வளோதான் அவங்க தவம் வலிமையால எவ்வளோ சக்திகள் பெற்றிருந்தாலும், ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஆணவம் அப்படிங்கிறது அவங்கள வீழ்ச்சியில தான் அடைய செஞ்சது. அந்த சக்திய வந்து தவறுதலா நெறைய மாய உலகங்கள உருவாக்கி சீதா மாத்தமா அவ்ளோ துன்புறுத்துனாங்க. அப்ப அந்த சக்திகள் இருந்தாலும் அது தவறுதலா நடத்துனதுனால தான் அவங்க ஆணவத்தால அந்த வீழ்ச்சிய அடைஞ்சாங்க அப்படிங்கிறது இது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஜனகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீதா மாதா என்னதான் மகாராணியா இருந்தாலும், அந்த மகாராணி அந்த இடத்துல வச்சுக்காம, அவங்க வயல்லயும் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஜனகர் எங்க பயணம் செஞ்சாலும் அவங்க மகளையும் கூட தான் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா, அவங்க பல ரிஷிகள், முனிவர்கள் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ அங்கேயும் அவங்க ஞானத்த கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீதா மாதாவ அப்படி வளர்த்தாங்க. இது எல்லாம் இந்த மாரி நம்ம ஆன்மீக அடையாளங்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ராமர் ஆகட்டும், சீதை ஆகட்டும், ஜனகர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஹையர் மாஸ்டர்ஸா இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கடுமையான தவம், அவங்களோட வாழ்க்கைய ஒரு ஒழுங்கான நடைமுறையில சீரமைச்சுக்கிட்டதுனால தான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க. அதே மாரி நாமளும் நம்ம வாழ்க்கையில அந்த நிலைய அடையணும்னா, நம்மகிட்ட தமோ குணம் இருக்கா? ரஜோ குணம் இருக்கா? இல்ல சாத்வீக குணம் இருக்கான்னு சொல்லி, நமக்குள்ள ஒரு உள்முகம் பயணம் பண்ணி, நாம இப்ப எப்படி ஜனகர் வந்து அவங்க பொண்ண ஒரு மகாராணியா ஒரு கம்ஃபர்டபிள் இதுக்குள்ள வச்சுக்காம, எல்லாமே கத்துக்க வழி வகுத்தாங்களோ, அதே மாரி நாம பிள்ளைங்கட்டயும் நாம வந்து கத்துக்கிறதுக்கு வழி நடத்துறோமா? இல்ல என் குழந்தை வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லி, நாமளே அத அந்த கத்துக்கிறத வந்து தடுத்து நிறுத்துறோமா அப்படின்னு சொல்லி, நம்மளுக்குள்ளேயே உள்முக பயணம் பண்ணி, நம்மளோட குணங்களையும் நாம மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம இத்தன கதாபாத்திரங்கள் பார்த்திருக்கோம். சரி நாம சீதை மட்டும் இல்லாம நம்ம லைஃப்லயுமே சுத்தி இருக்கிற நண்பர்களோ, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாவும் நல்ல நல்ல குணங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அவங்கள நெகட்டிவ் தாட்டோட பார்க்காம, அவங்க கிட்ட நாம என்ன கத்துக்கலாம்? நாம எப்படி நம்ம வாழ்க்கைய நம்ம மேம்படுத்திக்கலாம்? நம்ம எண்ணங்கள எப்படி தூய்மைப்படுத்திக்கலாம்ன்னு சொல்லி, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பாடத்த கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம். நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதனால குடும்பத்த விட்டுட்டு துறவறம் போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வாழ்க்கையோட எல்லார் கூடயும் ஒன்று இணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இது. அப்ப சம்சாரம் அப்படிங்கிறது பிறப்பு, இறப்பு சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்ம வாழ்க்கைய வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னா, அத ரொம்ப ரெஸ்பான்சிபிலியோட பார்க்க கத்துக்கணும். ஏன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட இருந்து தான் நம்ம நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். குழந்தைகள்ட்ட இருந்து சரி, பெற்றோர்கள்ட்ட இருந்து சரி,
நம்மளோட சுற்றார்கிட்டயும் சரி, நம்மளோட நண்பர்கள் கிட்டயும் சரி, எல்லார்கிட்ட தான் நம்மளால கண்டிப்பா அந்த பாடங்கள் அப்படிங்கிறது கத்துக்க முடியும். அதனால ஒரு குடும்பத்த வந்து சுமையா நினைக்காம, அது கடமையா நினைச்சு, அத நம்மளுக்கு நாமே உண்மையா இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம மனிதர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பொருள் மேலயோ, இல்ல ஒரு நபர் மேலயோ ஒரு விருப்பமோ, ஒரு அன்பு இருந்ததுன்னா, அது ரொம்ப அன்பு செலுத்தி அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போவோம். அப்போ நம்ம அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது நம்ம அங்க கொண்டு வரணும். பற்றற்ற நிலைனா என்ன அப்படின்னா, ஒரு ஈடுபாடே இல்லாம இருக்கிறது கிடையாது. பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. நீங்க வந்து ஒரு ஆழமான ஈடுபாட்டுடன் இருக்கும்போது அதுல சிக்கிக்காம இருக்கிறது தான் வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ என் குழந்தை இருக்கு. சரி அந்த குழந்தை சின்ன குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா, கால்ல அடிபட்டுருச்சுன்னா, நான் வந்து ரொம்ப என் குழந்தைன்னா உயிர் சொல்லிட்டு, அந்த குழந்தை கூட நானும் உட்கார்ந்து வலியால துடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னா, அடுத்து ஒண்ணுமே நடக்காது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப அங்க அறிவ யூஸ் பண்ணி, ஓகே விழுந்துருச்சா? சரி அதுக்கு என்ன நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்? இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற நம்ம அறிவு அங்க வேலை பார்க்கணும். சரி அப்போ டிட்டாச்மென்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டோம். நம்ம டிட்டாச்மென்ட்ல தான் எப்பயும் இருக்கணும்னு சொல்லிட்டு, குழந்தை விழுந்தாலும் கண்டுக்காம வந்து சரி குழந்தையா எந்திரிச்சு நடந்துக்கட்டும். நம்ம வந்து டிட்டாச்மென்ட்ல இருக்கணும். அப்படியும் சொல்லி இருக்கக்கூடாது. எங்க அந்த தேவை அப்படிங்கிறது எங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சிந்திச்சு செயல் புரியணும் அப்படிங்கிறது. அந்த சமநிலை அப்படிங்கிறது கொண்டு வரணும். எப்படி அந்த தாமரை இலை தண்ணீர் வந்து ஒட்டாம இருக்கிறதோ, அது மாரி தான் நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வாழ்க்கையில முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்டின்னா, தியானம், சத்சங்கம், ஸ்வாத்தியாயா. அப்புறம் நமக்குள்ள உள்முக பயணம் பண்ணி பார்க்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப தியானம் பண்றதால நம்ம நெறைய மக்கள வந்து நம்ம மீட் பண்றோம். அவங்க எல்லாருமே அவங்களோட அனுபவங்கள் பகிர்ந்துக்கும்போது, அது நம்ம வாழ்க்கையிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா பயனளிக்கும் அப்படிங்கிறது தான். நாம தியானம் பண்ணி நம்ம எல்லாரையும் தியானமா மாத்தும்போது, இந்த உலகமே தியான உலகமா மாறுது அப்படிங்கிறது தான். அடுத்து ஆன்மீக சித்தாந்தங்கள், ஆன்மீக கல்வி தான் பார்க்க போறோம். இப்ப சித்தாந்தங்கள்னா என்ன அப்டின்னா, ஆன்மீகத்துல ஏதோ ஒரு கருத்த வந்து அத சிந்திச்சு, ஆராய்ந்து, அத ஒரு உண்மையான முடிவு கொண்டு வரதான் சித்தாந்தம் அப்டின்னு சொல்லுவோம். இப்போ கூட இந்த லாக்டவுன் தகவல்கள்ல நெறைய விஷயங்கள் வந்து பத்ரிஜி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாம் மிடில் பாத் ஆகட்டும், கர்மா ஆகட்டும், லாஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், எம்பதி இப்டின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே அவங்க ஆராய்ச்சி, சிந்தனை பண்ணி, அவங்க வாழ்க்கையில அத செயல்முறைப்படுத்தி தான் ஒரு உண்மையான அந்த சத்தியத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்மளுக்குமே வந்து கர்மா பத்தி தெரியும். லாஸ் ஆஃப் சாய்ஸ் பத்தி தெரியும். அதாவது தேர்வு விதி பத்தி தெரியும். காஸ் அண்ட் எஃபெக்ட் பத்தி எல்லாமே தெரியும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில அத ஆராய்ஞ்சு, சிந்திச்சு, செயல்முறைப்படுத்தி, அதுல என்ன சத்தியம் அப்படிங்கிறது நாமளும் அது கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இததான் சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தேவும் தவள கத்துக்கிறோம், நடக்க கத்துக்கிறோம். பாடங்கள் அப்படின்னு வயசுக்கு கூட கூட அந்த அதுக்கேத்த மாரி பாடங்களும் நம்ம பள்ளிக்கூடத்துல கத்துக்கிறோம். ஆனா, நம்மளோட உணர்ச்சிகள எப்படி கையாள்றது அப்படிங்கிறது, நம்மளுக்கு அந்த புரிதல், அந்த ஞானம் அப்படிங்கிறது அவ்வளவா கிடையாது. அதனால தான் இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வியும் கூட தான். அதுல சித்தாந்தங்கள் வந்து பின்பற்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஆன்மாவின் சித்தாந்தம், பிறப்பு, மறுபிறப்பு சித்தாந்தம், முன்னேற்ற சித்தாந்தம், கர்ம பலன் சித்தாந்தம், யோக சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப ஆன்மா சித்தாந்தம்ல என்ன அப்படின்னா, நாம ஆன்மா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மா தான் அப்படிங்கிற புரிதல் வரும். அப்போ நம்ம காற்று எப்படி எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கோ, அதே மாரி தான் ஆன்மா அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படிங்கிறது. அந்த புரிதல் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நாம ஞானிகள் தான். இல்ல இந்த உடல் தான் உண்மை, இந்த பௌதீக உலகம் தான் உண்மைன்னு அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க அறியாமையில இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது ஆன்மாவுக்கு பிறப்பு, இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லையற்றது. அப்படின்னு அந்த புரிதல் வந்து கொண்டு வந்து குடுக்கிறதே இந்த தியானம் தான். இந்த தியானம் மூலமா நம்ம ஆன்மா அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. இந்த தியானமே வந்து நம்ம ஆன்மாவுடன் தான் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் தியானம் பண்றதால. அதனால ஆன்மாவோட தத்துவம், ஆன்மாவோட சத்தியம், அப்புறம் ஆன்மாவோட சித்தாந்தம் எல்லாமே வந்து இந்த தியானத்தின் மூலமா தான் நம்மளுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கொடுக்குது. அடுத்து வந்து பிறப்பு, மறுபிறப்பு சித்தாந்தம். நம்ம பிறப்பு மீண்டும், மீண்டும் பிறப்பெடுத்து வந்துட்டே இருப்போம். அது வந்து ஏன் ஒரு காரணம் இல்லாம நம்ம பிறப்பு எடுக்கிறது கிடையாது. ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கலாம். இல்ல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் ஏதாவது இருக்கலாம். அதனால தான் நம்ம பிறப்பு அப்படிங்கிறது மறுபடியும் எடுத்துட்டு வரோம். இப்ப பகவத்கீதையில கூட அர்ஜுனன் அப்படிங்கிறவங்க பல ஜென்மங்களா பிறப்பு எடுத்துட்டே வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்காததுனால தான் மறுபடியும் பிறப்பு எடுத்துட்டே இருந்தாங்க. அதே மாரி தான் நாமளும் கத்துக்க முயற்சி எடுத்தால் மட்டுமே நம்மனால ஞானியாக முடியும். அதே மாரி நம்மளோட கடைசி பிறவியில தான் நம்ம ஆத்ம ஞானையும் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து கர்ம பலன் சித்தாந்தம்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே நம்மளோட கர்மாக்களால தான். நம்மளோட ஒவ்வொரு பிறவியிலயுமே நம்ம கர்மாக்கள் அப்படிங்கிறது சேகரிச்சுட்டே தான் இருக்கும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அந்த எல்லா கர்மாக்களுக்கும் பலன் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. த லாஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செய்யற செயலுக்கு நாம தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த புரிதல் கொண்டு வரணும். அதனால தான் பகவத்கீதையில கூட "யத்பாவம் தத்பவதி" அப்படின்னு கர்மபலம் சித்தாந்தத்துல சொல்லியிருப்பாங்க. என் செயலுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிறது. இந்த கர்மா நாம தெரிஞ்சுக்கணும். எது நல்ல கர்மா, எது கெட்ட கர்மா அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம கர்மா பலன் எதிர்பார்த்து நம்ம பண்ணவும் கூடாது. சமநிலை அப்படிங்கிறது கொண்டு வரது தான். அடுத்து முன்னேற்ற சித்தாந்தம். அதாவது ஆன்மா பூலோகத்துல இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு உலகத்துல இருந்தாலும் சரி, ஆன்மாவுக்கு முன்னேற்றம் மட்டும் தான் இருக்குது தவிர, அது கீழ் நோக்கி வர்றது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம கர்மாக்களால தான் அப்படிங்கிறது அந்த புரிதல் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளால கண்டிப்பா முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது நாம கரெக்ட்டா, நம்மளோட குணங்கள் சரியா, நம்மளோட செயல்கள், நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம ஒழுங்கா சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நம்மளாலயும் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்து யோக சித்தாந்தம். யோக சித்தாந்தம் மூலமா நம்ம பல லட்சியங்கள நம்மளால அடைய முடியும். நம்ம சீக்கிரமா நம்ம லட்சியங்கள் அடையணும் அப்படின்னா, நம்ம ஒரு யோகி ஆக வேண்டும். இப்ப யோகின்னா எத குறிப்பாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் ஒருமை நிலைய தனக்குள்ள உணர்ந்தவங்கள தான் யோகின்னு சொல்லுவாங்க. அப்ப புத்தர் ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், இந்த மாரி பெரிய பெரிய ஹையர் மாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்களோட பயணத்த இன்னமும் துரிதப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால நாமளும் முன்னேறணும், நம்மளோட பயணத்தையும் நம்ம துரிதப்படுத்தணும் அப்படின்னா, நாமளும் அந்த பிரபஞ்சத்தின் ஒருமை நிலையை நமக்குள்ள நாமளும் உணரணும். நம்ம கர்ம யோகம், ஞான யோகம், சஜ்ஜன சாங்கத்தியம் யோகம், இந்த யோகங்கள நம்ம எல்லாம் புரிஞ்சுகிட்டு, அதனோட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளாலும் கண்டிப்பா முன்னேற்றம் அடைய முடியும். நம்ம லட்சியத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்ல வராங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சத்சங்கம்னா என்னன்னு பார்த்தோம். சத்சங்கம்னா சத்தியம் தெரிந்த நபர்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் சத்சங்கம் கேட்கணும் அப்படிங்கிறது. அடுத்து ராமாயண கதாபாத்திரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டயும் இருக்கிற அந்த அந்த சோல் சயின்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதே மாரி அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கையிலயும் அப்ளை பண்ணி நம்மளும் அந்த குட் குவாலிட்டிய வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம வாழ்க்கையின் ரகசியம் என்ன பார்த்தோம். அந்த பற்றற்ற நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில முக்கியமான விஷயம் தியானம், சத்சங்கம், சுவாத்தியாயா. அத நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஆன்மீக கல்வி. ஆன்மீக கல்வி தான் ஒரு சிறந்த கல்வி. அதுல சித்தாந்தங்கள்னா என்னென்ன சித்தாந்தம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அத செயல்முறைப்படுத்தணும். நாமளும் அந்த ஞானத்த அடையணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வாய்ப்பளித்த கோமதி மேம்க்கும், குளோபல் புத்தாஸ் குழுவிற்கும், இத இனிஷியேட்டிவா எடுத்து பண்ற ஜெயந்தி மேம்க்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்ஸ்.